Hi traders, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 14. ஸோ நேற்று அனாலிசிஸ் படி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,800 மேலே பை அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 39,450 கீழே வந்து நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 39,450 வந்து இன்றைக்கி மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. ஸோ எந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 10:15 15 மினிட்ஸ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஐடியல் செல் லெவல் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஐடியல் செல் லெவல். அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 39,750 to 800. ஸோ 39,750 வரைக்கும் நமக்கு ஸ்டாப். அண்ட் தென் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,000. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி நமக்கு 39,000 வரணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் ட்ரையல் பண்ணிட்டு கொண்டு போயிடலாம், மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். அதே தான் நான் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது எதனால் நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செட் ஆஃப் கேண்டில், அதாவது எங்கே நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் நடக்கிற கேண்டிலோட பிஹேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1.5 hours கிட்ட வந்து நமக்கு கன்சால்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்படி ஆகக்கூடாது. அண்ட் தென் நமக்கு வந்து ஒரு லோ ஃபார்மேஷன் இல்லை. ஸோ இங்கே நான் என்ன நோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லர்ஸ் வந்து ஒரு டிப்ளீட் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு செல்லர்ஸ் டிப்ளீஷன் ஆயிடுச்சு அப்படின்னா செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ஃபர்தராக வந்து செல்லர்ஸ் வந்து இந்த ஏரியாவில் செல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னு அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு மார்க்கெட் நல்லாவே மேலே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹால்ட் பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நடந்துச்சு இன்றைக்கி. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஃபர்தராக நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு கன்சிடரேஷன் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ஜோனாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 39,500லேருந்து 39,300 வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஜோனாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போது நமக்கு ஓவராலாக வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து 2 hour டைம் ஃப்ரேம் போகிறோம். ஸோ பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கிறக்காக நான் வந்து 2 hour டைம் ஃப்ரேம் போகிறேன். ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ மார்க்கெட் நமக்கு எங்கே இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் இவ்வளோ தூரம் டச் பண்ணிடுச்சு. அண்ட் தென் நமக்கு இங்கேருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிக்னல் நடந்திருக்கு கரெக்டுங்களா, இந்த மாதிரி மேலே போயிடுச்சு. ஸோ ஃபர்தராக நமக்கு எங்கே போயிருக்கு மறுபடியும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து டாப்லேருந்து பாட்டமுக்கு நமக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாக்டாக வந்து டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் இந்த சேனலோட டச்சில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. அண்ட் தென் நமக்கு கீழே வந்துச்சு. சரிங்களா. ஸோ இப்போது நாளைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப் ஆஃப் ட்ரேட் நமக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் ட்ரேடும் நமக்கு வந்து இம்பல்ஸாக இருக்கலாம், அல்லது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சைடஸ் கன்சால்டேஷனாக இருக்கலாம். பட் நமக்கு மேஜர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் போவோம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து மேஜர் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் 39,800 வந்து பிரேக் வச்சிருச்சு, 15 minutes க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 40,400. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷராக இருக்கிறனால நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு பாசிபிலிட்டி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு வந்து இங்கேருந்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு 39,800ல் எதுவும் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவில் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டபுள் டாப்பை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வந்து செல் பண்ணலாம். ஸோ ப்ராபபிளியும் வந்து ட்ரெண்ட் நம்ம மறுபடியும் நமக்கு கீழே வர சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஓவராலாக வந்து நமக்கு வந்து டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்துருச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் இந்த 39,800 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ரீடெஸ்ட். ஸோ இது வந்து நமக்கு ப்ராபபிளாக வந்து ரீடெஸ்ட்டாக கன்சிடர் ஆகும். ஸோ எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட்டாக கன்சிடர் ஆகும். ஸோ அப்படி இது ரீடெஸ்ட் கன்சிடர் ஆயிடுச்சு அப்படின்னா மேஜர் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் வந்து கீழே டார்கெட் பண்ணுவேன். ஸோ ஃபர்தர் லெவல்ஸ் நமக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,000 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 38,600. ஸோ இந்த ரேஞ்சுக்கு நமக்கு கீழே வரணும். ஸோ இப்போ 50 minutes பேஸ் பண்ணி நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க் பண்ண மாதிரி 39,800 வந்து நமக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா. ஸோ இங்கே இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல கன்சால்டேஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த கன்சால்டேஷன் மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 39,600லேருந்து 800 வரைக்கும் செல் பொசிஷன் எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து செல் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துடும். ஸோ இதுக்கு கன்ஃபர்மேஷனாக வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் இங்கே வரைச்சிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் கொடுத்துச்சு. ஸோ இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ப்ளஸ் இங்கே ட்ரெண்ட் லைன் பிரேக் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஐடியல் ஷார்ட் பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஐடியல் ஷார்ட் பொசிஷன். அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39,800க்கு மேலே இருக்கணும். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,000 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 38,600. ஸோ இதான் வந்து இன்டர்டேக்கான செல் லெவல் என்ட்ரி. ஸோ இதுவே வந்து நமக்கு பை ஆயிடுச்சு மார்க்கெட், சப்போஸ் நமக்கு வந்து பை ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு வந்து 39,800 உடச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட பை என்ட்ரி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா 39,800. அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்விங் இருக்கு இல்லையா, எய்தர் இந்த ஸ்விங் கீழே நம்மளால் வைக்க முடியணும், அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் அதாவது 39,800க்கு மேலே போயிட்டு மறுபடியும் புல் பேக் வரும் பார்த்திங்கன்னா அந்த புல் பேக்கோட ஸ்விங்கை நான் வந்து கண்டுபிடிச்சி நம்ம அங்கே வைக்கணும். ஸோ அப்படி நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா 40,400 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் நமக்கு எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,600. ஸோ இதான் வந்து நமக்கு செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 40,600 வரைக்கும் போகும் ஒன்லி வென் 39,800 வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா. சரிங்களா.
ஸோ இதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.